ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோழி குஞ்சுக்காக ஒரு கேஜ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த கேஜ் எப்படி செய்கிறோங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். A to Z ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஜ் செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷ்ஷு வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் சைடு இந்த மாதிரி பழைய கடை இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு காய்கறி கூடை, தக்காளி கூடைன்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கூடை தருவாங்க, அதை வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மெஷர்மெண்ட்டு என்னென்னு சொல்கிறேன். 2க்கு 2 2க்கு 1 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். 2க்கு 2 மெஷர்மெண்ட் தான் வந்து அந்த கேஜோட ஃபுல் பாடியும், 2க்கு 1ங்கிறது கேட்டு. ஓகேவா? இப்போ அந்த 2க்கு 2 இருக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து அந்த பாக்ஸில் வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கட்டையும் சுற்றிலையும் வச்சு நல்லா கர்வ் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பாக்ஸ் மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகும். இந்த மாதிரி பண்ணலைன்னா நிறைய கேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து கரெக்டாக பாக்ஸ் மாதிரி ஃபிட் ஆகும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து 2 சைடும் பாக்ஸ் மாதிரி இருக்குது, எந்த ஒரு கேப்பும் இல்லை. கேப் இல்லாமல் இருந்தால் தான் கோழி குஞ்சு வந்து நல்லா சேஃப்டியாக வளர்க்க முடியும். இந்த மாதிரி கேப்பு ஃபில் ஆனதுக்கப்புறமா 2 சைடும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு கார்ட்போர்டு மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், எந்த ஒரு கேப்பும் இருக்காது இந்த சைடு. இப்போ 2 சைடுமே வந்து ஈக்குவலாக மெஷர் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து 2 சைடும் ஃபோல்டு பண்ணுறப்ப ஒரே சேமாக இருக்கும். இல்லைனா வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கேப்பு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே வந்து கேப் இல்லாமல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடு கொஞ்சம் ஃபோல்டு, அந்த சைடு கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலேயும் இது பண்ணிட்டீங்கன்னா ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா அந்த கேப்பே இல்லாமல் போயிடும். இப்போ வந்து நல்லா வச்சு ஃபோல்டு பண்ணால் தான் வந்து பாக்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து கட்டுக்கம்பி எடுத்துக்கிட்டு 2 சைடுமே வந்து லைட்டாக டைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். எப்போயுமே கட்டுக்கம்பி வச்சு ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப அசையாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், லைட்டாக முறுக்கிட்டு கட்டுக்கம்பி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடுமே வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கேப் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கேட்டுக்கு தான் வந்து கட் பண்ணுறோம். அதே மாதிரி கேட்டுக்கும் வந்து 2 சைடும் வந்து ஈக்குவலாக மெஷர் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணால் தான் வந்து நம்ம கேட்டுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி அடுத்த சைடு வந்து கட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கேட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது வந்து கட் பண்ணதை உள்ளே மடிச்சு விட போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கோழி குஞ்சு எடுக்கும்போது கையில் கீறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மடிச்சு விட்றப்ப. அப்போ தான் வந்து கேட்டை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபோல்டு பண்ணுறப்ப 2 பாக்ஸாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து 8 கட்டை வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். அதை 2 ஹோல்டு பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இதை வந்து மேலும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கொரட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம கேட் செட் பண்ண போகிறோம். அந்த கேட் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த மிஷையும் அந்த தக்காளி கூடையும் வந்து கட்டுக்கம்பி வச்சு நல்லா கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கட்டுக்கம்பி வச்சு கட்டுறப்ப ரொம்ப அதிகமாக வச்சு கட்ட வேண்டியதில்லை. இந்த சைடு வந்து ஒரு 3 கட்டுக்கம்பியும் அந்த சைடு வந்து ஒரு 3 கட்டுக்கம்பி வச்சாலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து லைட்டாக பின்னிட்டு கொரட்டை வச்சு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ கீழே முறுக்கணும்ல கட்டுக்கம்பி, அதை வந்து எக்ஸஸாக நின்றுட்டுருக்கோம். அதையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணலைன்னா பின்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம தான் கிழிச்சிப்போம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக கொரட்டை வச்சு லைட்டாக அந்த கூண்டோடு வந்து அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா அதுக்கு வந்து கேட் செஞ்சுக்கலாம். கேட்டும் வந்து சிம்பிள் தான். இதே மாதிரி வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த கூண்டோடு வச்சு நல்லா வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் கேட் ரெடி ஆகிடும். இந்த கேஜோட ஃபுல் வியூ பாருங்கள், ஃபுல்லாக கவராக இருக்குது. கேட்டும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஒரு தாப்பாக வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் புதுசாக கோழி வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கோழி கொஞ்சம் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.